வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வந்து கடலப்பருப்பை நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடலப்பருப்பை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வந்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த மாவாக இருக்கும். ஸோ கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இட்லி தட்டை வச்சு நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பால் மாதிரி உருட்டி அதை வந்து வடை மாதிரி தட்டி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 15 நிமிஷம். இந்த வடைக்கறி இன்னொரு ஃபார்ம்லேயே இருக்குது. இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணியும் செய்வாங்க. ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்தி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் இதில் தேவையான அளவு தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வந்து நம்ம பச்சை வாசனை போல அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த இந்த வடையை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது செய்கிறதுக்கு வந்து அரை மணி நேரம் போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.